பிக் பாஸ் சீசன் 9 இருந்து விஜய் பாருவும் கமருதீனும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இது பெரிய அசிங்கம் அப்படிங்கிறது தான் எல்லோருமே பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல ரெட் கார்டு வாங்கின ஒரே ஒரு உமன் அப்படின்னு பார்த்தா இந்த விஜய் பாரு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் அண்ட் டிவி சேனல்ஸில் ஒரு பெரிய அசிங்கமாயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு மட்டும் இல்லைங்க. இவங்களுக்கு இப்போ இவங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண 90 டேஸுக்கு சேலரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் ஃபினாலே நடக்கும், அதுக்குமே இவங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு நடக்கும், அதுக்குமே இவங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதற்கு முன்னாடி ரெட் கார்டு வாங்கிய நபர்களுக்கு இதுதான் ரூலாக இருந்திருக்கு, இனிமேலும் அதுதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. வெறும் ஒரு 10 நிமிஷம் இந்த கமருதீனும் விஜய் பாருவும் அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோலில் இருந்திருந்தாங்கன்னா, கொஞ்சம் ட்ரிகர் ஆகாமல் இருந்திருந்தாங்க, இந்த ஒரு அசிங்கம் அவங்களுக்கு வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே அவங்களுக்கு வந்திருக்காது. 90 டேஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் அப்படின்னும் போது 3 மந்த்ஸ் சேலரி இல்லை அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, சேவிங்ஸ் இருந்தால் ஓகே, அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவுமே கஷ்டம்தான். ஒருத்தவங்க செல்ஃப் கண்ட்ரோல் இழந்தா எவ்வளவு இழக்க நேரிடும் அப்படிங்கிறதுக்கு இவங்க தான் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும். மேலும் இந்த விஜய் பாருவும் இதற்கு முன்னாடி நிறைய வாட்டி ஹர்ட் ஆயிருக்காங்க, அந்த வீட்டில் இருக்கவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இன்னுமே நாம போட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் ஒரு கேமில் தெரியாமல் ஹர்ட் ஆகிறதுக்கும் வேணும்னே ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ அவங்க பண்ணது பெரிய தப்பு. அப்படி வேணும்னே ஒருத்தவங்களை இன்டென்ஷனலாக அவங்களோட வன்மத்தை கக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே ஒன்றாகாது. தயவு செஞ்சு யாருமே நியாயப்படுத்தாதீங்க, இந்த விஷயத்தை நியாயப்படுத்தவும் முடியாது. அப்படி அவங்க சைடில் நியாயம் இருந்தா ஏன் இத்தனை பேர் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு கொடுக்கறத பார்த்து கேக் வெட்டி கொண்டாடுற நபர்கள்லாம் இருக்காங்க. ஏன் பண்ணணும்? அவங்க பண்ணுறது ஒரு 10% மக்களுக்கு மட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது கரெக்ட் ஆகிடாது. கொஞ்சம் யோசிங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல அப்டேட் இது மாதிரி நான் போடுவேன். இந்த விஷயத்தை பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.